சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம கஷ்டப்பட்டு அதுல ஒன்றுமே அடையாம நம்ம வேலை பார்க்கறது ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணா இருக்கும். நம்ம யோசிக்கிறது ஒண்ணு, நமக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். நம்ம தேடி போறது ஒண்ணு, கிடைக்கிறது ஒண்ணா இருக்கும். நிறைய நேரம் நம்ம நினைச்சது நடக்காம மற்றவங்க நினைச்சதுல நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதுன்னு ரொம்ப குழப்பத்தோடு கூட இருக்கீங்களா? இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா, மெய்ப்பன் தண்ணீர் காட்டுவான். தண்ணி காட்டும் போது அது என்ன செய்வான்னா, கலங்களான தண்ணீர், கலப்படமான தண்ணீர்ல தண்ணியை காட்ட மாட்டான். அது மிகவும் அமர்ந்த தண்ணீர். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்காக கொடுக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையுடைய கடைசி பகுதி அவர் சொல்லியிருக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நீங்க உங்களை அப்படிதான் கொண்டு போவார். உங்களுக்கு எது குழப்பமா இருக்கு, அது எல்லாம் கர்த்தர் தெளிவு பண்ணி இன்னும் ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எதை வச்சா நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க எடுத்துக்குவீங்களோ, அந்த விஷயத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இவ்வளவு நாளும் நீங்க விரும்பாத உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இவ்வளவு நாளும் உங்க சத்ரு நினைச்சது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது செட் ஆகும், எது உன் வாழ்க்கைக்கு உறுதியாக இருக்கும், அதுக்கு நேரா நான் உன்னை நடத்துறேன். அமர்ந்த தண்ணீர், உனக்கு அமர்ந்த தண்ணீர் தான் பிடிக்கும், அதுதான் உனக்கு ஆரோக்கியம் என்று எனக்கு தெரியும். ஆகையால் அதற்கு நேராக நான் உன்னை நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதீங்க. இதுவரையில நடக்காத காரியங்கள் இன்றைக்கு நடக்கும். எப்படி தெரியுமா? உங்க மன விருப்பத்தின்படி, நீங்க விரும்புகிறது போல உங்களுக்கு எது நடந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்து அந்த பாதையில நடத்துவார். எதை குறித்து நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எதை வேண்டிக் கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே அவர் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை அமர்ந்த தண்ணீரில் நடத்தும் போது உங்க ஆத்துமா மன மகிழ்ச்சியா இருக்கும். உங்க இருதயம் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி பாடல் உங்களுக்கு உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. நீங்க விரும்பினதை தேவன் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய காரியத்தை இன்னைக்கு வேலை விஷயத்துல செய்வார், உங்க குடும்ப வாழ்க்கையில செய்வார், தனிப்பட்ட விஷயத்துல செய்வார், உங்க பண விஷயத்துல செய்வார், உங்க எதிர்காலத்துக்கு கர்த்தர் செய்வார், உங்க திருமண காரியத்துக்கு நீங்க விரும்புறது போலவே எல்லாவற்றையும் செய்வார், உங்களுடைய பிசினஸுக்கு நீங்க விரும்புறது போலவே உங்களை நேரா கொண்டு போவார். அவரே உங்களை கொண்டு போய் விட்டு உங்களுக்கு திருப்தியை கொடுத்து, உங்க ஆத்துமாவுக்கு, உங்க இருதயத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து உங்களை இன்றைக்கு மன மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி நாளாக இருப்பதாக. God bless you.